கச்சத்தீவை திரும்ப பெறுதல் குறித்த இருக்கட்டும், முதலமைச்சர் பேசினா போதும், தேவையில்லை போதும். இந்த அரசின தீர்மானத்தின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் இதை வரவேற்று பேசுகையில், கன்னியாகுமரி மற்றும் திருத்தணி இணைக்கப்பட்ட அதே நாளில் உரிமை போர் தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டு உணர்ச்சி பெருக்கோடு தன்னுடைய உரிமை குரலை இங்கே பதிவு செய்திருக்கிறார். அதேபோல திரு ER ஈஸ்வரன் அவர்கள் இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக பார்க்காமல் தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்டு வருவதை பற்றி குறிப்பிட்டு வரவேற்று பேசியிருக்கிறார்கள். திரு ப. அப்துல் சமத் அவர்கள் மற்றும் திரு மு. ஜெகன்மூர்த்தி அவர்கள் தமிழக மீனவர்கள் படக்கூடிய துன்பங்களை குறித்து குறிப்பிட்டு மாண்புமிகு பிரதமர் இலங்கை செல்லும் போது இதை பேச வேண்டும் என்று. சார், என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் வலியுறுத்தி காட்டி வரவேற்றிருக்கிறார். டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள் திரு வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி பேசியதை குறிப்பிட்டு அதை வரவேற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் உரையாற்றுகையில் 1974 மற்றும் 76 ஆண்டுகளில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் குறித்து விரிவாக உரையாற்றிய கருத்துக்களை தெரிவித்து வரவேற்றிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு VP நாகைமாலி அவர்கள் உரையாற்றுகையில் நீதிமன்ற வழக்கு குறித்தும் நாம் எடுக்க வேண்டிய முடிவு குறித்தும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். திரு SS பாலாஜி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழக அரசோடு கலந்து ஆலோசிக்காமல் நாடாளுமன்றத்தின் உரிய வகையில் ஒப்புதல் பெறாமல் 1974 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் குறித்து வெளியில் பரப்பப்படும் உண்மைக்கு மாறான செய்திகள் குறித்தும் விரிவாக பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றுகையில் மீனவர் நலனுக்காக நலன் காக்க தனி அமைச்சர் உருவாக்கப்பட்டது போன்ற நல்ல விஷயங்களை குறிப்பிட்டு அன்றைக்கு இந்த ஒப்பந்தம் குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போது மறைந்த பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் கடுமையாக எதிர்த்தது பற்றி குறிப்பிட்டு வரலாற்று தவறு சரி செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். எங்களால் ஏழும் என்று சொல்பவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் வலியுறுத்திய போதும் இப்போது கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் வலியுறுத்தி வருகிற போதும் ஒன்றிய அரசு செவிசாய்க்கவில்லை. இன்றைக்கு இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்ட பிறகாவது செய்வதற்கு நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தலைவரிடத்தை வற்புறுத்துவார் என்று நம்புகிறேன். அவரும் வரவேற்று தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார், மகிழ்ச்சி. அதேபோல மாண்புமிகு GK மணி அவர்கள் வரவேற்று உரையாற்றுகிறேன் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்புவதோடு ஒரு குழு நேரடியாக இந்திய பிரதமர்கள் நேரில் சந்தித்து தமிழக மீனவர்கள் படுவேதனை பற்றிய விவரங்களை சுட்டிக்காட்டி கச்சத்தீவை மீட்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி வலியுறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் வரவேற்றிருக்கிறார். மாண்புமிகு கு. செல்லப்பிறந்த அவர்கள் உரையாற்றுகையில் 1921 ஆண்டு முதல் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் குறிப்பிட்டு தீர்மானத்தை வரவேற்று பேசியிருக்கிறார். அதேபோல எதிர்க்கட்சி தலைவர்களும் இடையிடையே கொஞ்சம் முரண்பாடான சில கருத்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் மறந்து இந்த தீர்மானத்தை உளப்பூர்வமாக அவரும் இதை வரவேற்று பேசியிருக்கிறார். அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழக மீனவர்கள் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மை செய்தி. கச்சத்தீவு விவகாரம் பேரவையில் காரசாரமாக நடைபெற்று வந்தது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். 2021 ஆண்டு முதல் இந்த விவகாரத்தில் திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது என்ற அதிமுகவும், நீங்களும் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீர்கள், நீங்கள் என்ன முடிவெடுத்தீர்கள் என்று திமுகவும் பேசியது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம்.